ஸ்தோத்திரங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இது நடந்திருக்கும். இந்த வசனத்தை வாசித்ததுக்கப்புறமா நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க, உங்கள் வாழ்க்கையில் நடந்ததை நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்க்குறேன். இந்த வேத புத்தகத்தை பாருங்கள். இன்றைக்கு பாருங்கள், கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அதில் 2வது வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம அண்ணன் தங்கச்சிங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம தனியாக இருப்போம். ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஆனால் நம்ம பண்ணவே மாட்டோங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், வா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா, அண்ணே நல்லா இருக்கியா, தம்பி நல்லா இருக்கியா, இதை மாத்திரம்தான் விசிப்போமே தவிர, அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன குறை இருக்குது, அங்கே வீட்டில் என்ன தேவை இருக்குது, பிள்ளைங்களோட எதிர்காலம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட செய்யணும்னு தோணும், ஆனால் செய்யவே முடியாது. இங்கே வேதாகமம் என்ன சொல்லப்படுகிறதுனா, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் அன்பாக பேசுகிறவங்க இருக்கிறாங்க, நல்லா விசாரிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றத விசாரிக்க இன்றைக்கி நிறைய பேர் தவறுவாங்க. அப்பா நிறைய கஷ்டப்படுறாங்க, நல்லா தெரியும் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம். எனக்கு பிடிச்ச வேலை வரட்டும், நான் அது வரலும் நான் வெயிட் பண்ணுவேன். யார் எப்படி போனால் என்னக்குன்னு நான் வெயிட் பண்ணி நான் வீட்டிலே இருப்பேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த தகப்பனாருன்னு சொல்லி அவருடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இல்லவே இல்லை. நான் ஏன் வேலைக்கு போனோம், எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை இல்லைங்க, எங்கள் அப்பா இருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், ஒருவேளை சாப்பிடாம நீங்கள் நிறைய அப்பா அம்மார்கள் ஓடி உழைக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைங்க, நான் எங்கள் அப்பா எது கேட்டாலும் வாங்கி தருவார், எங்கள் அம்மாண்ணா அப்படின்னு நான் நினைக்கிறோம். இன்றைக்கி இந்த சென்னை டு இந்த செங்கல்பட்டு டு இந்த சென்னை வரவில் பீச்சில் ஒரு ரயில்வே போகுது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாள் நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் நின்று பாருங்கள், எத்தனை அப்பா அம்மாக்கா எத்தனை சாப்பாடை கட்டிக்கிட்டு இந்த நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஓடி அந்த ட்ரெயினை பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க நிறைய தேவையில்லாததுக்கெலாம் நம்ம பணம் பண்ணுறோம். ஆனால் இனி உண்மையாக சொல்கிறேன், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே என்ன பண்ணுமா, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணும். அப்போ உங்களுக்கு கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நாம் என்ன பண்ணணுமா, அவங்களுடைய பாரத்தை நாம் சுமக்கணும். அதிகமாக வேணாம், உங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நிச்சயமாக அது வீணாக போகாது. வேதம் சொல்லப்படுகிறது, அதே கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் சொல்லப்படுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் நன்மைக்காக விதைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நன்மையை கர்த்தர் கொடுப்பாரு. நீங்கள் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ஒரு நாள் நிச்சயமாக வரும். அப்போ உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களோ நிச்சயமாக அவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் கூட பிறந்த சகோதரிங்க, அண்ணன் இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்கள திருமணம் ஆகி போயிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் அவங்க பாரத்தை நீங்கள் சுமந்து ஒரே ஒரு நாள் நீங்கள் ஹெல்ப் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் செய்வீங்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாருங்க. ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து பாருங்கள். வேதம் சொல்லப்படுகிறது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு பார்க்குறேன். உங்கள் அப்பா அம்மா பாரத்தை நீங்கள் சுமப்பீங்க நான் பார்க்குறேன். வேதம் சொல்லப்படுது, இளம் வயதில் நுகத்தை சுமப்பது நலம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அதனால் தயவு செஞ்சு நல்லா கஷ்டப்படுங்க, உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கங்க, தாய் தகப்பனை கனம் பண்ணுங்க, கூட பிறந்தவங்களை விட்டுறாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.